வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பூசாரி ஜனனி பேசுறேன். இப்போ எதுக்கு இந்த பதிவு போறேன்னா, எனக்கிட்ட வர மக்கள்களாம், ஏம்மா என்னால கஷ்டமா இருக்கு, என்னால முன்னேற முடியல, எங்க வீட்டுக்கார் பயங்கரமா குடிக்கிறாரு, எது இருக்கிற நகையை கூட நாங்க இழந்துக்கிட்டு போறோம், அடுத்தது என் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டு தேடி வைக்க முடியல, என் பிள்ளைகளும் கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாகுதுங்க, என்னால முடியலம்மா அப்படின்னு சொல்றாங்க. தெய்வத்திட்ட நம்ம வரும்போது, ஏம்மா கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் மாத்தி கொடு, வாதாடு, அது உண்மைதான். நம்ம சத்துக்கு என்ன முடியுதோ அதுதான் நம்ம செய்யணும். தெரிஞ்சுட்டுங்க. சத்துக்கு மீறி நம்ம எப்படி சொல்லணும்னா, நம்ம கௌரவம் காப்பாத்துறதுக்காக ஆடம்பரமா மொய் வைக்கிறது, ஆடம்பரமா வீண் செலவு பண்றது, தேவையில்லாத அதுக்கெல்லாம் இழுத்து போடுறது, அப்புறம் எப்படி கடன் சூழ்நிலை தானே ஆகுவீங்க. நம்மளுக்கு சத்துக்கு என்ன முடியுதோ, இன்னைக்கு வருமானம் இவ்வளவு வருதுன்னா அதுக்குரிய வருமானம் செலவு பண்ணிட்டு அதுக்கு அந்த மாதிரி செலவு பண்ணணும். அதுக்கு மீறி செலவு பண்ணும்போது தெய்வத்தை குறை சொல்ல முடியாது. தெய்வத்திட்ட வாரேன், தெய்வம் எனக்கு வழிகாட்ட மாட்டேங்குது, என்ன அந்த அம்மா கும்பிடுறோம், ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கேட்காதுங்கம்மா. ஏன்னா நம்ம தெய்வம் வேணா சுட்டி காட்டும், தப்ப உணர வைக்கும், இதுதான்டா பாதை, இது நீ கரெக்டா கடைப்பிடிச்சுக்கோ, இந்த பாதையில போ அப்படின்னு தெய்வம் உனக்கு பாதைதான் காட்டும். அதுக்கு மீறிதான் நம்ம மன்றாடும். நேரம் சரியில்லை, மனசு மக்கள் இடைஞ்சல், போட்டி இடைஞ்சல் பயங்கரமா நடக்குது அப்படின்னா தான் நம்ம ஆன்மீகத்துல போய் கோயில போய் தீபம் போட்டா என் வீட்டுல வெளிச்சம் எரியணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்றேன். எல்லார் மக்களுக்கும் ஒரே விஷயம் நான் சொல்றதுதான், ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. நம்ம என்ன வருமானம் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டுக்காரே எல்லாம் குடிக்கிறாங்க, எல்லாம் என்னால முடியல, அவரை கொஞ்சம் மன ரீதியா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், தெய்வத்திட்டம் முறையிடலாம். அப்ப தெய்வம் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு தெய்வ வழிகாட்டும். நீங்க எது கவலைப்பட வேணாம், எல்லாருமே நல்லா இருக்கும். நான் கும்புற அந்த ஜெயமாத்தா எல்லாருமே நல்லதே வைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.